அப்பா ஐயோ காய் எல்லாரும் வாங்க பக்கா அன்றைக்கி ஒரு முரட்டை அறக்கம் அமுச்சுட்டோம் கையில். வரும் முரட்டன்னா வந்துருக்கான் படிச்சுன்னு வேலையை முடிக்கணுமாக்கா. மழை கரையில் மழை வந்துடும். கொஞ்சம் தூரம் தான் போகணுமாக்கா. எப்படியா கடந்து போயிடணுங்க. பொறுமையாக இறங்கணுமாக்கா. இல்லை வழி மூஞ்சி அடி அடிச்சுவிடும். தண்ணி மழையில இருந்து அழகா வண்டி வரமுக்கா. நல்ல சுத்தமான தண்ணி. இந்த தண்ணி எங்கேயும் கிடைக்காது. கழிவிடும். வா கையெல்லாம் பட்டுனா அவ்வளோதான். ஆடி மாதிரி தான் இருக்கான். இந்த வெயிலுக்கு இந்த தண்ணியில் குளித்தா ரொம்ப சுகமாக இருக்குமுக்கா. இந்த அழகான தண்ணியில் இந்த மீனுக்கு தான் குளிக்கவே கொடுத்து வச்சுருக்கேன். கடல்லையும் குளிச்சுட்டு இந்த சுத்தமான தண்ணியும் குளிக்கான். இவன் தான் கொடுத்து வச்சோமுக்கா. நல்லா குளிச்சுட்டு வேடா. நல்லா நீச்சல் அடிச்சாடா. நல்லா குளிச்சுட்டான். மெதுவாக வெளியே கொண்டு போய் வேலையை பார்ப்போம். சரியான ஏற்ற மழைக்கு இதில் ஜம்முனி இரு. இப்போ வாரேன். இதில் வச்சா நாயை அடிச்சு ஓடிடுவான். இரு இன்னும் வேலையை ஆரம்பிச்சோம் நமக்கா. இதில் வேலை கொஞ்சம் நேரம் அள்ளிப்போம். மெதுவாகும். அதில் உயரும் அவ்வளோதான். இனி பயில்வாங்கன்னு அப்படியே வேலையை முடிச்சிட வேண்டியான். வெட்ட ஆரம்பிப்போம். நல்ல முரட்டு முள்ளு. இல்லை அழகான செதில். வசமான ஆயுதம் சிக்கியிருக்காமக்கா. மடி விளைஞ்ச முல்லை. செதில் நல்ல சுத்தம் எடுத்து விடுங்களா. நல்ல முரட்டு செதில். பழ மாயண்டான். செதில் தான் கிலோ கணக்கில் இருக்காமக்கா. வேண்டாம்.
இந்த தூண்டில் தான் அவனை கால் பண்ணிக்காமக்கா. அதுதான் புட்டா. கொலை மீன் இழுத்து போட்டான். மெதுவாக இறங்கணும், ஆளுள் வலி கூடாது. அழகா களி வெட்டு விடுங்கக்கா. மீன் அப்படியே கோடு போட்டு எடுத்து விடுங்கக்கா. நல்ல பாலமாக கோடு போட்டு வச்சுக்கா. அழகாக கிழிச்சி எடுத்து வச்சுக்கா. நீ வேறு வேலையை பார்ப்போம். தண்ணி இல்லை, கழுவி விட்டுக்கணுங்கக்கா. மழை காட்டில் உரண்டு கொண்டு வர முடியாதுக்கா. சரியான பாறை கிடச்சிட்டா இடிக்க வைக்க இஞ்சி போட்டு. அழகா அடிச்சாச்சு. என்ன எடுத்து வேணா இடித்த மசாலா கூட இஞ்சி போட்டு சேர்த்து விடுமுக்கா. சுத்தமான எண்ணெய் மசாலா கூட சேர்த்து விடுமுக்கா. தேவையான அளவு உப்பு நல்ல காட்டமாக சேர்த்துக்கணுமுக்கா. மசாலா நல்லா வரைச்சி எடுத்து வச்சுமுக்கா. இனி மீனில் திச்சு தேய்ச்சி எடுத்து வேண்டியான். மசாலா ஒரு இடம் இல்லாம நல்லா சேர்க்கணுமுக்கா. ஒரு இடம் விடாம மசாலாவை அழகாக தேய்ச்சிமுக்கா. பொறுமையாக போமுக்கா. கொஞ்சம் தாண்டி கிடக்குமுக்கா. பக்கா ரெடி ஆகிட்டோம்க்கா. டீ கொட்டு வேண்டாம்.
சட்டியில் எண்ணெயை தேய்ச்சிருக்கு புல்லில் அழகாக பறித்து சரி பண்ணிக்கோமுக்கா. சட்டியில் குளிர எண்ணெய் இறக்கணுமுக்கா. சட்டி நல்லா சூடாகிடுமுக்கா. இனி மீனை உள்ளே இறக்க வேண்டாம். அப்படியே வச்சிடுவோம். போய்வாங்க என்ன அனுப்பிட்டு இன்னும் நல்ல குளிர உண்ணுக்கா. இன்னும் சட்டில் பிடிக்காம வருவான் மீன். நல்ல கரிஞ்சம் காணி பறிச்சு வேண்டாம். பறிச்சிடுவோம். அப்படி வாசம் தூக்கிட்டோமுக்கா. இன்னொரு பறித்து பறிச்சு வச்சுக்கிறோமுக்கா. இப்படியே கொஞ்சம் நிற்கணுமுக்கா. அப்படின்னா வயிற்று உள்ள நல்ல வேகம். இப்படியே கிழிச்சு விடணுமுக்கா. நல்ல முருகில் வெந்த உடனே வாசம் ஆளை தூக்கிட்டோமுக்கா. ஒரு பீஸ் அப்படியே கலந்து வெளியே வந்துட்டோமுக்கா. எடுத்து பார்ப்போம். சூடாக இருக்க. பார்த்த உடனே நாக்கு அப்படியே சுண்டி இருக்காமக்கா. சூடு உடனே வாய் வச்சு ஒத்துப்போம். மக்களின் பயங்கர ருசியாக்கா. அது பஞ்சுமா வேண்டாமுக்கா. ஆஹா சூடாக தான் இருக்குது. நாக்கு தாக்க முடியுக்கா. இந்த மலாட்டி வாரத்தில் இப்படி ஒரு மீன் சாப்பிடவே கொடுத்து வச்சுணுமுக்கா. அடுத்த நீங்களும் வாங்க ஒரு வாட்டி. மூட்டு மேற்கான். அப்படியே இரும்புச்சம்பளம் ஜாரை மீனில் இறக்கிடுவோம்க்கா. இரும்புச்சம்பளம் ஜாரை விட்டா தான் ருசி ஜம்முன்னு இருப்போம்க்கா. நீங்கள் அப்படியே சாப்பிடுங்கக்கா. அப்படித்தான் சாப்பிட்டா இருந்தணும். அழகாக இருக்குது. அப்படியும் ஒரு புடி. இரும்புச்சம்பளம் ஜார் சார்ந்தோட நாக்கில் கொண்டாங்கம்க்கா. சாப்பிடுங்கக்கா.
இந்த மீனில் வந்து தொழில் கொஞ்சம் வலுவாக இருக்கும்க்கா. கடிச்சு நல்லா சாப்பிடணும். அது கஷ்டம். ஐயது நல்லா அழகாக இருக்கும். இஞ்சி மணி ஜார் ஜாங்க நல்லா ருச்சி நாக்களுக்கு. இது புதுசு புதுசாக வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணுக்கா.